ரெண்டு பேர் முகமும் சரியில்லை. என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணியா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பிரியா, நீ போய் கண்ணத்துக்கிட்ட கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வை. நான் வந்து முகம் கை கால் கழுவணும். போ. சரி மாமா. அர்ச்சனா, இன்னைக்கு ராணி ஆகாஷம் என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். ரெண்டு பேரும் தேனிலவுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்களா? சிங்கப்பூரோ மலேசியாவோ என்னமோ சொன்னாங்க. உன்னை நேரில் வந்து பார்த்த விஷயத்த சொல்லியும் தப்பா நினைக்காத. அவங்க இங்கே ஏன் வரலன்னு தெரியுமா? பிரியா இங்கே இருக்கல்ல, அதான். பாவம், அவளே மனசளவில் நொந்து போய் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு தான் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கா. அவள் முன்னாடி புருஷனும் பொண்ணாட்டியும் சேர்ந்து வந்து நின்று ஹனிமூனுக்கு போகிறோன்னு சொன்னால் அவள் மனசு கஷ்டப்படும்ல. அதான் ராணி அப்படி யோசிச்சிருக்கா. இந்த ராணியை நான் சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். அவள் எப்படிலாம் யோசிச்சிருக்கான்னு பாரு. இந்த காரணத்தை பிரியா முன்னாடி சொன்னால் அவள் மனசு ரொம்ப வேதனைப்படும் தான் அவளை தண்ணி பிடிக்க சொல்லி வெளியில் அமிச்சேன். அப்போ ராணி கூட நான் முக்கியம் இல்ல, பிரியா தான் முக்கியமா போயிட்டா இல்ல? என்ன சொல்ற நீ? புரியல. இவ்வளவு நாள் நீங்க தான் தொட்டதுக்கெல்லாம் பிரியா பிரியான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உங்க தங்கச்சியும் பிரியாவை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. நாளைக்கு உங்க அப்பா அம்மா உங்களை சார்ந்தவங்க எல்லாரும் பிரியாவை பத்தி கவலைப்படுவாங்க. என்னை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டீங்க இல்ல? என்ன பேசுற நீ? ராணி பிரியா பத்தி சொன்ன காரணம் நியாயமா தானே இருக்கு. ஆமா ஆமா, அவ விஷயத்துல எல்லாருக்கும் எல்லாம் நியாயமா தான் தெரியும். நான் பேசுறது மட்டும் தான் அநியாயமா இருக்கும். அர்ச்சனா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? பிரியா பாவம் இல்ல, அவன் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ மனசு காயப்படக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? நான் பெத்த குழந்தைய அவ கையில தூக்கி கொடுத்து பாத்துக்கோ பால் குடுன்னு சொன்னா என் மனசு காயப்படாதா? எனக்கு மனசு இல்லையா? இத நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அர்ச்சனா, தயவு செய்து அறிவு கெட்டத்தனமா பேசாத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, நான் அறிவில்லாதவதான், பைத்தியக்காரிதான். அவ அறிவுள்ளவ, படிச்சவ, கல்யாணத்துக்கு முன்னாடியே வயித்துல புள்ளிய வாங்கிட்டு வந்தவ நல்லவளாயிட்டா. என் புருஷன் முக்கியம், என் குழந்தை முக்கியம் நினைக்கிறேன்னா கெட்டவளாயிட்டா இல்ல? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? இத மாமா, தண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இத பார், பிரியாவால தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ மனசு வேதனைப்படும். அதுக்காக தான் பேசாம போறேன். அம்மா, அம்மா. என்ன இந்த பக்கம்? அப்படியே இந்த பக்கம் வந்தா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன ஏன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னதான் பார்க்க வந்தேன்னா எதுக்கு வந்த? கொடுத்த கடனை வசூல் பண்ணத்தான் வந்தேன். நான் எப்ப தரேன்னு சொன்னேன்? என்னம்மா நீ? கொடுத்த கடன் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்கு. வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தா நான் எப்ப தரேன்னு சொன்னேன்னு கேக்குறேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு உரைக்காதா? பணம் வந்ததும் தரேன்னு காலையிலேயே சொன்னேன்ல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இப்ப கடனை வசூல் பண்ணி ஆகணும்னு தான் வந்திருக்கேன். நீ போய் பணத்தை கொண்டு வா. என்னையா நீ திடுதப்பட வந்து இப்படி திணையில உட்காந்துருக்க? அதுவும் ராத்திரி நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா எங்களை என்ன நினைப்பாங்க? பொம்பளை தனியா இருக்கும்போது கடன் வசூல் பண்ற சாக்கில் இப்படிதான் திணையில வந்து உட்காந்துக்குவியா நீ? என்னம்மா பொசுக்குன்னு இப்படி வார்த்தையை சொல்லிட்ட? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? வயசு வித்தியாசம் பேசுற? வயசு வித்தியாசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வந்து நீ ஜம்பா பேசுறியா? ஏமா, ஏற்கனவே நீ கடன் கொடுத்து நான் வாங்கினதா இந்த ஏரியாவில் பேசிக்கிறானுங்க. நான் வரும்போதெல்லாம் ஏதாவது சாக்கு சொல்லி அனுப்புறேன். இன்னைக்கு நான் போறதா இல்ல, எனக்கு பணம் வந்தாகணும். உன் புருஷனை கூப்பிடு, உன் பிள்ளைய கூப்பிடு, யார வேணா கூப்பிடு, நான் போக மாட்டேன். பணம் வரும்போதே தர முடியும். நீ கேக்குறப்பெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், முதல்ல இங்க இருந்து போ. போறேன், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். உன்னை உளுத்திக்கு வச்சு காட்டுறேன். போலீஸ்கா? எதுக்கண்ணாச்சு இதுக்கெல்லாம் போலீஸ்க்கு போயிட்டு? தேதி வாரியா நீ என்னென்ன மளிகை சாமான் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்க. நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. 3500 ரூபாய்க்கு வருஷ கணக்கா இழுத்து அடிக்கிற. வட்டியோட வசூல் பண்ணி காட்டுறேன். என்னண்ணாச்சு நீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை வருஷமா வரவு செலவு கணக்கெல்லாம் வச்சிருக்கேன். திடுதிப்புன்னு இப்படி போலீஸ்க்கு போறேன்னு நீங்க சொல்லலாமா? இது சரிப்பட்டு வராதுமா. நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். இன்னைக்கு பணம் வந்தாகணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே தீருவேன். என்ன நினைச்சு நீங்க? எங்க வீட்டு நிலைமை தெரியாதா உங்களுக்கு? திடுதிப்புன்னு இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஒரு அண்டா குண்டாவை வச்சு கொடுக்குற அளவு கூட இப்ப நிலைமை சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் போலீஸுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் பணத்தை எடுத்து வை.
என்ன என்னாச்சு? என்ன பிரச்சனை? இந்த நேரத்துல வந்து எங்க அம்மா கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா 3000 ரூபாய் கடன் தரணும், வசூல் பண்ணிட்டு போறான்னு வந்தா நான் என்னமோ கடனை வாங்கிட்டு தராம இழுத்து அடிக்கிற மாதிரி மானக்கேடா பேசுறாங்க. எனக்கு என் பணம் வரணும், இல்லைன்னா நான் போலீஸுக்கு போவேன். எது? போலீஸுக்கு போவியா? எங்க போ, போலீஸுக்கு போ பார்க்கலாம். யார்கிட்ட நீ பேசுற? நான் யார் தெரியுமா? எங்க மாமனார் யார் தெரியுமா? என்ன தம்பி இப்படி பொசுக்குன்னு மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிற? உங்க அம்மாவே பரவாயில்ல போல் இருக்கு. என் பணத்தை கொடுத்தா நான் போயிடுறேன். என்னையா பெரிய பணம்? எவ்வளவு தரணும்? 3500 ரூபா. 3500 ரூபா? எங்க அம்மாவுக்காக நான் 35 லட்சம் ரூபா கூட கொடுப்பேன். இந்தா புடி, 4000 ரூபா. 500 ரூபா சேர்த்தே கொடுத்துருக்கேன். இனிமே பணம் என்னன்னு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. எனக்கு பணம் வந்துருச்சு இல்ல, இனிமே நான் ஏன் வர போறேன்? வராத பா. அங்க ஒண்ணு பேசினா இங்க ஒண்ணு பேசுறான், ஒண்ணுமே புரியலையே. எப்படியோ நம்ம பணம் வந்தாச்சு, அது போதும். என்னம்மா இவன் ஒரு ஆளுன்னு கேவலம் 3500 ரூபாய்க்கு இவன் கிட்ட போய் மல்லு கட்டி நிக்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? நான் உனக்கு செய்ய மாட்டேனா? எங்க நீ வாசு அப்படியே மறந்துட்டிய? வா உள்ள. என்னம்மா பெத்த புள்ள வந்திருக்க, ஒரு ஃபேன் கூட போட மாட்டேங்கிறிய? அம்மாடியோ. என்னம்மா கோவமாவே பாக்குற? ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்க்கலாம், ஆசையா ஒரு 4 வார்த்தை பேசலான்னு வீட்டுக்கு வந்தா வரும்போதே பிரச்சனை. ஏமா நான் ஒருத்தன் இல்ல, கேவலம் 3500 ரூபாய்க்காக அவன் திண்ணையில நின்னுக்கிட்டு போலீஸ்க்கு போவேன்னு சொல்றான். வாசுன்னு உனக்கு ஒரு சொந்த மகன் இருக்காங்கிறத நீ மறந்துட்ட. நான் என்ன செத்தா போயிட்டேன்? நீதான் நான் வேணான்னு சொல்ல சொல்ல என்ன வீட்டோட மாப்பிளைய ஆக்கி விட்ட. அதுக்காக நான் அப்படியே இருந்துருவேனா? 1000 தான் இருந்தாலும் தாய் பாசம் விட்டு போயிருமாமா? ஆமா, இன்னைக்கு என்ன சமையல், என்ன குழம்பு வச்சிருக்க? மாமனார் வீட்டுல இந்த கூட்டு பொரியல் அது இதுன்னு வகை வகையா சாப்பிடுறேன். ஆனா எதையும் வாயில வைக்க முடியலமா. ஆனா உன் கையால இந்த ரசமும் அப்பளமும் பொரிச்சு தருவ பாரு, அடடடடா அமிர்தமா அது. பசியோட வந்திருக்கம்மா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. சாப்பாடு போடுறியாமா எனக்கு? என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு முறைச்சு பார்த்துட்டே இருக்க? என்னடா நீ 4000 ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்தேன்னா நான் பழசையெல்லாம் மறந்துடுவேன்னு நினைச்சியா? வீட்டை விட்டு வெளியே போடா. என்னம்மா இப்படி பேசுற? ராணி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும், பத்திரத்தை வச்சு பணம் வாங்கிட்டு வரலாம் வாடான்னு நான் உன்னை வந்து கூப்பிட்டப்போ கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைய என்னை விரட்டி விட்ட சுயநலவாதி தானடா நீ. இப்ப என்னமோ அம்மா பாசம் உன் கையால சாப்பிடணும்னு என்னமோ நாடகம் ஆடிட்டு இருக்க. இந்த பாக்கியத்தை என்ன கேன சிரிக்கின்னு நினைச்சியா? டேய், நீ என் வயித்துல பிறந்ததையே நான் மறந்துட்டேன்டா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஏன் புள்ளன்னு ஒவ்வொன்னையும் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சனேடா. அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையேடா. நீ மனுஷ ஜென்மமே இல்லடா. மரியாதையா வெளியே போடா. போடா இங்க இருந்து. என்ன வெளியே போ சொல்லிட்டல. என்ன வெளியே போ சொல்லிட்டல. இந்த உலகத்துல எனக்கு நீ மட்டும் தான் இருக்கன்னு நினைச்ச. இப்ப நீ என்ன வெறுத்து ஒதுக்கிட்டல. அந்த ஆள் என்ன வேலைக்கார மாதிரியே நடத்துறான். ரேவதி என்ன ஆம்பளையே இல்லைன்னு ஒதுக்கிட்டா. ராணி என் சொந்த தங்கச்சி என்ன அண்ணனாவே மதிக்கிறது இல்ல. உன் புருஷன் எப்பவும் என்ன மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. இப்ப நீ என்ன வெறுத்து ஒதுக்கிட்டல, என்ன அனாதையாகிட்டல. நான் போறேன், அனாதையா எங்கேயாவது போய் விழுது சாவற. அனாதை பணமா போறப்போ நில்லடா. ஏண்டா அனாதையா சாகரேன்னு என்ன மிரட்டி பாக்குறியா நீ? நான் ஒண்ணும் மிரட்டல, உண்மையாதான் சொல்றேன். இந்த நிமிஷம் நான் யாருமே இல்லாத அனாதை தான் தெரியுமா? ஏதோ உன் புள்ள பணக்கார வீட்டுல நல்லா விதவிதமா வாழ்வான்னு நினைச்சுதானே என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்ன.
அந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த ஆள் என்ன ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தான் வச்சிருக்கா. அந்த கொடுமையெல்லாம் நினைச்சுதான் உன் மடியில படுத்து அழலான்னு வந்தா நீ என்ன வேலையா போசால. என்னதான் பெரியப்பா என்ன திட்டினாலும் என்ன இப்படி அனாதையா வெளியே போக விடுவாரா? என்ன அனாதையா விட்டுருக்க மாட்டார்ல. என்னமோ குடுக்கலன்னு குத்தம் சொல்றியே, நான் வச்சுக்கிட்டா கொடுக்காம இருக்க. இன்னைக்கு நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். வெறும் கையோட என்னால போக முடியாதுன்னு சொல்லி செலவுக்கு பணம் வேணும்னு கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பணத்தை தான் அண்ணாச்சிக்கு கொடுத்தேன். அது தெரியுமா உனக்கு? இந்த பணத்தை என் மாமனார் சும்மா கொடுக்கல, கணக்குல எழுதிட்டு தான் கொடுத்தாரு. சாப்பிடுற சாப்பாட்டுக்கே கணக்கு பாக்குறாருன்னு உனக்கே நல்லா தெரியும். ராணி கல்யாண செலவுக்கு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். ஏன் சொன்ன? என் பேர்ல அந்த ஒரு சொத்தாவது இருக்கிறதுனால தான் அந்த ஆள் என்ன வேலைக்காரனாவது வச்சிட்டு இருக்கா. நான் அதுவும் இல்லாத வெறும் பையன்னு தெரிஞ்சது என்ன நடுத்தரில் நிறுத்திடுவாமா அந்த ஆளு. எப்படி நீ ராணி கல்யாணத்தை நடத்திடுவேன் தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நீ என்ன வேலையா போக சொல்லிட்ட. போய் செத்து போறேன். நான் எங்கேயாவது போய் சாவறேன். டேய் வாசு, நில்லுடா. டேய், என்னடா பொட்ட புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஏண்டா அனாதையா போய் சாகுறேன்னு பெத்தவகிட்டே சொல்றதுக்காகவா நான் உன்னை பெத்து வளர்த்தேன்? சீ, அழாதடா அசடு, அழாத. உன் மாமனார் மனுஷனே கிடையாதுடா. அந்த ஆளை நம்பி நாம தாண்டா ஏமாந்துட்டோம். ஆமாமா, கரெக்டா சொன்னம்மா. நாம தான் ஏமாந்துட்டோம். நாங்க மாப்பிள்ளை முறுக்கோடயே இருந்திருக்கணுமா. சொத்து பத்து இல்ல, என்ன ஆண்டி தானே பொழைக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடத்துறாமா. வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறதே தப்புமா. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடலான் இருக்கம்மா. டேய், என்னடா சொல்ற? ஆமாம்மா, இனிமே நீ நான் இப்படி தனித்தனியா இருக்க வேண்டாமா. நான், நீ, அப்புறம் தாலி கட்டின பாவத்துக்காக ரேவதி எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்துடலாமா. ஆமாண்டா வாசு, நீ போய் ரேவதியை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரு. நாம இனிமே எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். என்னம்மா நீ வேற, என் மாமனார் வார்த்தைக்கு வார்த்தை மாட்டு கொட்டா மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு சொத்து இருக்குன்னு சொல்றியான்னு சொல்றான். ஏதோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கிறதுனால தான் பொறுமையா இருக்கன்னு வேற சொல்றான். அதனாலதான் இந்த வீட்டை இடிச்சிட்டு இதே இடத்துல என் மாமனார் வீட்டை விட இன்னும் பெரிய வீடா பிரமாதமா கட்டிட்டா. என் மாமனார் மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மள மதிப்பாங்க. மரியாதை தானா தேடி வரும். என்னடா பேசுற நீ? இப்பதான் என்னமோ கை செலவுக்கே மாமனார் கிட்ட கெஞ்சி கூத்தாடி பணம் வாங்கிட்டு வந்தேன். என்ன அப்புறம் எப்படிடா இந்த வீட்டை இடிச்சிட்டு இந்த இடத்துல பெரிய வீடா கட்டுவ? ஐயோ, நான் உனக்கு சொல்றேன், வா உக்காரு, வா. அம்மா உக்காரு. இதுதான் நம்ம புது வீட்டோட பிளான். மொத்தமா 6 வீடு. 1 2 3 4 5 6. எப்படி இருக்க? கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்குடா. எடுத்து ஒத்திக்கமா, நம்ம வீடு தானே. டேய், இந்த கார் நிக்குது, அது யாருதுடா? அம்மா, நம்ம கார் வாங்கிட்டா இந்த இடத்துல தானே நிப்பாட்டணும். இது பார், இந்த பக்கம் ஒரு லிஃப்ட் இருக்கு. நீ மாடிப்படிலாம் ஏற வேணாமா. இந்த பொட்டிக்குள்ள நின்னு கிரில்ல இப்படி மூடிடணும். ஒரு பட்டன் அமுக்குனா நீ சல்லுன்னு மேல போயிடுவ. அப்படியா? ஆமாமா, இந்த வீடு ஃபுல்லா ஏசி. எப்பவும் அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கும் உனக்கு. ஐயோ, மார்கழி மாசத்துல சும்மாவே வெளியே குளிருமேடா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாமா. தேவைப்படும் போது போட்டுக்கலாம், வேணானா ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள உனக்குன்னு ஒரு தனி பெட்ரூம். இதான் உன் பெட்ரூம். நல்லா இருக்கா? அட்டாச்சு டாய்லெட் வேற இருக்கு. இந்த சைடு இருக்கு பாத்தியா, இது எனக்கும் ரேவதிக்கும் பெட்ரூம். இங்க கிச்சனு, இது ஹால். சோஃபா செட் எல்லாம் போட்டுக்கலாம். இங்க சோஃபா செட்டு பெருசா போட்டோம்னா சூப்பரா இருக்குமா வீடு. அப்புறம் நீயும் அந்தாலும் ஏதோ ராசி ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி சரி, அந்தாலும் இப்ப திண்ணையில தானே படுக்கிறாரு. குளு குளுன்னு இந்த சோஃபாலேயே படுக்கட்டும். அப்புறம் ஊரே நம்மள அண்ணாதுதான் பாக்கும். நீ என்ன சொல்ற? சரிடா, நீ என்னென்னமோ சொல்ற, கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணுமேடா. பணத்துக்கு எங்க போறது? 5 பைசா நம்ம போடவே தேவையில்லம்மா. இத பாத்தியா, ப்ரமோட்டரோட பேர் போட்டிருக்கு. அவங்களே நமக்கு கரெக்டா கட்டி கொடுத்துருவாங்கம்மா. அவன் எதுக்குடா நமக்கு வீடு கட்டி தரணும்?
மா இவங்க நமக்கு வீடு கட்டி தரது மட்டும் இல்ல, சொலையா லட்ச லட்சமா பணம் வேற தருவாங்க. நான் அதெல்லாம் தொட மாட்டேமா. அப்படியே வாங்கி உன் பேர்ல பேங்க்ல போட்டுருவேன். மாசா மாசம் பேங்க்ல இருந்து உனக்கு வட்டி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவேன். நீ அந்த வட்டியை வாங்கி அக்கம் பக்கத்துல வட்டிக்கு விட்டு சந்தோஷமா இரு.